நன்மையை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே காமித்து கொண்டே இருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எட்டாவதாக சொல்லி காமித்தார்கள், இந்த உலகத்துல உண்மையான ஒரு மூதேவி யார் தெரியுமா? மூதேவினா நம்மளுடைய பாஷையில் என்னங்க, விளங்காதவன், ஒரு காசுக்கும் ஆகாதவன், இந்த உலகத்துல வாழ்வதற்கே தகுதியற்றவன் யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷக்கிய மன் ஹுரிம ஃபீஹி ரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட திருந்தவே மாட்டேன் என்கின்ற எண்ணத்துல, இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட நான் நன்மையை செய்யவே மாட்டேன் என்கின்ற எண்ணத்துல, இந்த ரமலானுடைய மாதத்தில் பாவத்தில் மூழ்கி கொண்டு அல்லாஹ்வின் ரஹ்மத்தை விட்டு தூரமாக இருக்கின்றானே, இவன்தான் உண்மையான மூதேவி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று நம்மில் பல சகோதரர்கள் இந்த எண்ணத்திலே ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் கூட தொழுகை இல்லாமல், நோன்பு இல்லாமல், பாவ மன்னிப்பு இல்லாமல், நன்மையின் பக்கம் வராமல், நன்மையை செய்யாமல் தீமையிலேயே நிரந்தரமாக மூழ்கி கிடக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்து வருகின்றோம். அல்லாஹ் அந்த சூழலை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொல்லி காமிச்சாங்க, ஒரு நாள் ஜும்மா தொழுகைக்காக ரசூலுல்லாஹ் குதுபா ஓதுவதற்காக மிம்பரில் ஏறினார்கள். முதல் மெம்பர்ல ஏறின உடனே ரசூலுல்லாஹ் ஆமீன் என்றார்கள். இரண்டாவது மெம்பர்லையும் ஆமீன் என்றார்கள். மூணாவது மெம்பர்லையும் ஆமீன் என்றார்கள். சஹாபாக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன வளமைக்கு மாற்றமா ரசூலுல்லாஹ் ஆமீன் ஆமீன் என்கின்றார்களே? தொழுகை முடிந்ததோடு சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, வளமைக்கு மாற்றமாக ஆமீன் ஆமீன் என்று சொல்வதற்கான காரணம் என்ன என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் முதல் படியில் காலை எடுத்து வைத்தேன். வானவர் தலைவர் ஜிப்ராயில், வஹி கொண்டு வரக்கூடிய ஜிப்ராயில், தூய்மையான மலக்கு ஜிப்ராயில் என்னிடத்திலே வந்தார். என்னிடத்திலே வந்து சொன்னார், இன்ன ஜிப்ரீல அரலி ஃபகால பஅத மன் அத்ரக ரமலான ஃபலம் யுக்ஃபர் லஹு குல்து ஆமீன். ரமலானுடைய மாதம் வந்தும் கூட, ரமலானுடைய மாதம் அடைந்தும் கூட, ரமலானுடைய மாதத்தில் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல செயல்பாடுகளோடு இருந்து எவன் ஒருவன் பாவ மன்னிப்பு தேடவில்லையோ அவன் இந்த உலகத்திலே நாசமடையட்டும் என்று அவர் சபித்தார். அந்த சபித்தலுக்கு நான் ஆமீன் சொன்னேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு சின்ன எறும்புக்கு கூட கெடுதல் நடந்துவிடக் கூடாது என்று கருதக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட ஒரு பயணத்துக்கு போறாங்க. அந்த பயணத்துல இரவு தங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அங்கே சஹாபாக்களை இரவு தங்க வைக்கின்றார்கள். காலையில் எழுந்து பெருமானார் வருகின்றார்கள். வர வழியில பார்த்தா அங்கங்க அந்த புற்கல்ல தீ வச்சு எரிச்ச மாதிரியான அடையாளங்கள் இருந்துச்சு. தீய வச்சு எரிச்சா அப்படியே அங்கங்க கரிகரியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சஹாபாக்கள்கிட்ட